வணக்கங்க. முந்தா நேத்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. இது வெஸ்ட் பெங்கால்ல நடந்தது. இது முதல் ஆக்சிடென்ட் இல்ல. பல ஆக்சிடென்ட் நடக்குது. அதே ரயில்வே மினிஸ்டர் தான் இன்னும் இருக்கிறாரு. மினிஸ்டர் எப்படி ஒரு ஆன்டி கோலிஷன் டிவைஸை டெமோ காட்டுறாரு. 2 ட்ரெயினும் மோதவே மோதாதுன்னு. ஆனால் என்ன பண்ணுது, சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுது ஒரு வருஷத்துக்கு 40 மீனிங்ஃபுல் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னு. அப்படின்னா இதெல்லாம் மைனர் ஆக்சிடென்ட்ஸ் இல்லை, மேஜர் ஆக்சிடென்ட்ஸு. உங்களுக்கு ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். பல்சோர் அப்படின்னு ஒரிசாவில் ஒரு ஊரில் ஜூன் 2 போன வருஷம் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது. அதில் 300 பேர் செத்து போயிட்டாங்க. ஒரு ஸ்டேஷன் மேனேஜர் சிக்னல் அருண்குமார் மஹாந்தா, அப்புறம் முகமது அமீர் கான், அப்புறம் பப்பு குமார், இவங்கெல்லாம் கேஸ் போட்டாங்க. சிபிஐ கேஸ் அங்கேயே நிற்குது. கேஸ் ஒன்றும் ஆடுற மாதிரி தெரியல. அவங்க culpable homicide not amounting to murder, அதாவது endangering the life of safety of passengers by willful act of omission or commissionங்கிறாங்க. இந்த கேஸ் ஓடிட்டுருக்கு. கேஸ் இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல. ஆக மொத்தம் ரயில்வே மினிஸ்டர் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கல. ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஹாப்பியாக ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஆக்சிடெண்ட் கஞ்சன்ஜுங்கா அப்படிங்கிற ட்ரெயின், அது ஒரு பெரிய மவுண்டனு. அந்த ட்ரெயின் நியூ ஜல்பாய்குரி அப்படிங்கிற ஸ்டேஷன். நியூ ஜல்பாய்குரிங்கிறது ஆக்சுவலி ஹில்ஸோட பிளேன் எண்டில் இருக்குது. ஜல்பாய்குரி தான் கடைசி. இதுலேருந்து நீங்கள் ஹில்ஸுக்கு போகணும். இது ரொம்ப பாப்புலரான ஸ்டேஷன். இதில் ஒரு குட்ஸ் வண்டி நேராக போய் கஞ்சன்ஜங்கா ட்ரெயினோட இடிச்சிட்டாங்க. இடித்ததில் 15 டெத்து, 54 இன்ஜுரி ஆயிருக்கு. இது கஞ்சன்ஜுங்கா அகர்தலா திரிபுராலேருந்து சீல்டா அப்படின்னு கல்கட்டா பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போயிருக்கு ட்ரெயின். சென்ட்ரல் ரீஜன் அப்படிங்கிறது பீகாரும் சென்ட்ரல் ரீஜனில் வருது. அதுதான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸு இன் 2023. 8 கேஷுவலிட்டிஸ் அண்ட் 81 இன்ஜுரிஸு. பட் இதெல்லாம் ஒன்றுமேல ஒரே இதில் 15 டெத்து கொண்டு போயிட்டாங்க. தி ஈஸ்டர்ன் சென்ட்ரல் ஜோன் 6 ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு. சென்ட்ரல் ஜோன் மும்பை, நாக்பூர், பூஸ்வால், பூனே அண்ட் சோலாப்பூர். ஈஸ்டர்ன் நார்த்தன் ஜோன் தான் இது. 6 ரயில்வே ஜோனில் ஆக்சிடெண்ட்டே இல்லை. நார்த் ஈஸ்டர்ன், சதர்ன், சவுத்து, வெஸ்டர்ன், சவுத் வெஸ்ட்டு, சென்ட்ரல், கோங்கன் மெட்ரோ ரயில்வேஸ்லாம் போன வருஷம் ஆக்சிடெண்ட்டே இல்லை. பட் இந்த பல்சாரில் ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு வருஷம் கழித்து இன்னும் சார்ஜ் ஷீட் கொடுத்து கேஸ் ஆரம்பிக்கிறது கூட திணறாங்க. நான் சொன்ன மாதிரி 44 ஆக்சிடெண்ட் இது வரைக்கும் ஆகிருக்கு. கான்சிக்வென்ஷியல் ஆக்சிடென்ட்ஸ்னால் என்னென்னா, சீரியஸ் ரெப்ரகஷன்ஸ் such as injuries or loss of life, train traffic disruption and damage to railway property. In 2000-2003 470 கான்சிக்வென்ஷியல் ஆக்சிடெண்ட் இருந்தது. டியூரிங் த பேண்டமிக்கு 22 ரயில் ஆக்சிடெண்ட் நடந்தது. அதுக்கு அடுத்த வருஷம் 35 ஆக்சிடெண்ட் நடக்குது. அப்படின்னா இதுலேருந்து உங்களுக்கு தெரியுதுங்க தான் ஆக்சிடெண்ட் ரெகுலராக நடந்துகிட்ருக்கு. ரயில்வே டீரெயில்மெண்ட் தான் மெயின் காஸ் ஆஃப் ஆக்சிடெண்ட்டு. ஸோ 2018-19 59 பேர் இறந்தாங்க. இப்போ 46 பேர் டீரெயில்மெண்ட்டு, 6 பேர் ஃபயர்ஸு, 3 மேன்ட் அண்ட் அன்மேன்ட் செக்மெண்ட்டில் நடந்திருக்கு. அப்போஸ் இந்த நோ கொலிஷன் வேர் ரிப்போர்ட்டட் இன் 2018-19. 22-23 6 கொலிஷன் நடந்திருக்கு. பை ஜூலை 23-24 4 கொலிஷன் வந்திருக்கு. போன 5 வருஷத்தில் 18 கொலிஷன் வந்திருக்கு. அதனால் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் போயிருக்கு. இந்த ரயில்வே சிக்னலிங் சிஸ்டம் மினிமைஸ் பண்ணி சிவில் சேஃப்டி மெஷர்ஸை இன்க்ரீஸ் பண்ணால் தான் இது ஆகும். பட் ஆனால் பிரைம் மினிஸ்டருக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை. வந்தே பாரத் அங்கங்கே விட்டுட்ருக்காரு. வந்தே பாரத்தில் தான் பிஸியாக இருக்காரு. இப்போ திரும்பி வந்தே பாரத்துக்கு இன்றைக்கி நியூஸ் வந்திருக்கு, நான் வந்தே பாரத் லான்ச்சுக்கு தமிழ்நாட்டுக்கு வரேன்னு. இந்த வந்தே பாரத்துங்கிறது ஒரு டிக்கெட் 2000 ரூபா. இது வெளிநாட்டுக்காரங்களும் இந்தியாவிலேயே பணக்கார வர்க்கங்க யூஸ் பண்ணுறது. ஆனால் இதில் காமன் மேன் போய் லாஸ் பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து. ஸோ ரயில்வேஸ் சிக்னல் சிஸ்டம் மாடர்னைஸ் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும், அண்ட் மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. பட் இந்த பல்சார் ரயில் ஆக்சிடெண்ட்டில் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். நேற்று என்ன ஆயிடுச்சுன்னா சந்திரசேகர் குப்தான்னு ஒரு ஆர்டிஓ போட்டிருக்காரு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குதுன்னு.
இந்த ஆர்டிஓ வந்து டைரக்டாக பதில் சொல்லாமல் இன்டைரக்டாக பதில் சொன்னதில் ரயில்வேஸில் 1,50,000 பேர் வேலை இல்லை. ஆக்சுவலி போஸ்ட் இருக்குது, ஆனால் வேலையில் இல்லை. இது வந்து இன் ஸ்டேட் கேட்டகரிஸில் வந்திருக்கு. பல ஸ்டேட்டுகள் கடன் கொடுக்கல. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு கவலையாக இருக்குது. மினிஸ்டர் இதை பற்றி பேசவும் மாட்டேங்கிறாரு, கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறாரு. தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர். தமிழ்நாடு முதல்வர் கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸை நம்மளால் நிறுத்த முடியாது. ஏன்னா இது சென்ட்ரல் ரயில்வேஸு. இந்த ரயில்வே மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் சாங்ஷன் ஆன் ரோல் ஒர்க்கிங் அண்ட் வேக்கன்சி இன் சேஃப்டி ஜோன்ஸ் வந்து நியர்லி 15,273 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த லோகோ பைலட்டே 14,429 போஸ்ட் வேக்கண்ட்டாக இருக்குது. அசிஸ்டண்ட் லோகோ வந்து 4,337. இந்த வேக்கன்சிஸ்லாம் ஃபில் ஆனால் தான் ஒழுங்காக வேலைக்கு நடக்கும். ரயில்வே யூனியன் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்க்ரீஸ் ஸ்ட்ரெஸ், அஃபிஷியல்ஸ் மேலே ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் பண்ணி லைஃப் சைக்கிளை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அவனால் தாங்கவே முடியாது. இந்த ரயில்வே மினிஸ்டர் வந்து புது சேஃப்டி ஸ்ட்ரென்ஸ் கொடுக்கல ஒன்றுங்கிறது தான் என் கருத்து. ஸோ ஓவராலாக இந்தியாவில் வந்தே பாரத் மாதிரி ட்ரெயினை விடாமல் இந்த வந்தே பாரத்தோட ஒரு புகைப்படம் போடுறேன் பாருங்கள், எவ்வளோ வந்தே பாரத் காலியாக இருக்குன்னு. மெட்ராஸ், பெங்களூர், பாம்பே, டெல்லி இதெல்லாம் ஃபுல்லாக இல்லாமே தவிர நார்மலாக இருக்கிற ரொட்டீனில் எப்படியும் ட்ரெயின் லேட்டாக போனாலும் பரவாயில்லன்னு தான் பசங்க ஊருக்கு போகிறாங்க, இல்லை ஊர்லேருந்து திரும்பி வராங்க. அஃபோர்ட் பண்ணுறவங்க வந்து செகண்ட் கிளாஸ் ட்ரெயின்லேயும் எம்ஆர்டிஎஸ்லேயும் தான் போவாங்க. இப்போ எம்ஆர்டிஎஸ் போகிறவன் வந்து ஆட்டோ என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு தான் போவான். அஃபோர்ட் பண்ணுறவன் ஆட்டோவில் தான் போவானே தவிர எம்ஆர்டிஎஸில் போக மாட்டான். ஸோ நீங்கள் வண்டி விடுறதுங்கிறது ஹை லெவல் பீப்புளுக்காக விடக்கூடாதே தவிர காமன் மேனுக்காக விடணும். வந்தே பாரத்தில் போகிறவனுக்கு ஃப்ளைட் இருக்கும், ஃப்ளைட்டில் ஏறி போகலாம். ஆனால் செகண்ட் கிளாஸ் ட்ரெயின் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா எவனுக்கு ஆக்சுவலாக சப்சிடைஸ் ட்ரெயின் தேவையோ அவனுக்கு சப்சிடைஸ் ட்ரெயின் இருக்காது. இதை விட்டுட்டு ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸை வளர்த்து விடுறதுல அர்த்தமே கிடையாது. இருக்கிற ட்ராக் ப்ராப்ளமில் மெதுவாக போகிற குட்ஸ் ட்ரெயினே போய் இடிக்குது. இது ஏன்னா இனஃப் லோகோ மோட்டிவ் பைலட்ஸ் இல்லை, லோகோக்கு அசிஸ்டன்ட் பைலட்ஸ் இல்லை, அவங்க ஓவர் ஒர்க்டாக இருக்காங்க. டெஃபினட்டாக இது மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். அதனால் முதல்ல தார்மீக பொறுப்பு எடுத்துக்கிட்டு ரயில்வே மினிஸ்டர் ரிசைன் பண்ணிவிட்டு இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு அவங்க பார்க்கணும். நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்க. என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.